எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன். குக்கரில் இருக்கும் பிளாக் கலர் பிளாஸ்டிக் எல்லாம் கவர் பண்ணி விடுங்கள். உங்களுக்கு வேண்டியது இந்த 4 பொருட்கள் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த சாண்ட் பேப்பரை வைத்து நல்லா அந்த இரும்பு ரஸ்டான இது எல்லாம் நல்லா ஃபுல்லாக தேய்த்து விடுங்க. ரஸ்டானது மட்டும் இல்லை, ஃபுல் குக்கர் சைடு எல்லாம் இந்த மாதிரி நைஸாக தேய்த்து விடுங்க. நல்லா இந்த சாண்ட் பேப்பரை வைத்து நல்லா தேய்க்கணும். எங்கேயுமே இந்த துரு பிடிச்சது தெரியவே கூடாது, ப்ரௌன் கலரில் தெரியவே கூடாது, சொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் தின்னர்களை இதை வாங்கிக்குங்க. இது வாங்கிட்டு இதை வேஸ்ட் கிளாத்தில் நீங்கள் கொஞ்சம் போல் அதில் ஊற்றிட்டு எல்லா இடத்தையும் நல்லா இப்படி துடைக்கணும், நல்லா துடைக்கணும். ஏன்னா அங்கங்கே அந்த இரும்பு நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி எல்லாம் ஒட்டியிருக்கோம் மேலே. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் துடைக்க அது ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் ரஸ்ட் எல்லாம் அந்த துணியில் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக ஷைனிங்காக அதில் அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள் எவ்வளவு ரஸ்ட்டு ஒட்டிட்டு வருது. ஸோ நான் இது தேய்க்கும்போது வந்துக்கிட்டே இருந்தது நிறைய அந்த ரஸ்டான ப்ரௌன் கலர் எல்லாம் வந்துடுது பாருங்கள். அது மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. இப்படி க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விடுங்க. திரும்பியும் எங்கேயாவது இரும்பு இருந்துச்சுன்னா திரும்பியும் அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா இது மாதிரி இப்படி துடைத்து விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்மூத்தாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்ப்ரே பெயிண்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாக வரும். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் வருது. இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ரொம்ப நல்ல குக்கர். எனக்கு இது தூர போடுறதுக்கே இஷ்டம் இல்லை. அதனால நான் இது எப்படியாவது வெளியில் தான் அவ்வளோ அசிங்கமாகிடுது, உள்ளேலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். அதனால நான் இதை எப்படியாவது இது புதுசாக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் யூடியூப்பில் யாரோ ஒரு பைக்கில் உள்ள அந்த சைலன்சர் இருக்கும்ல, அதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சதை பார்த்துட்டு தான் நானும் இது மாதிரி இந்த ரைஸ் குக்கருக்கு பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வெளியில் காத்தோட்டமாக எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை நல்லா குலுக்கிட்டு நான் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தேன். திரும்பியும் நல்லா காஞ்ச அப்புறம் ஒரு 5 hours விட்டுட்டு திரும்பி செகண்ட் கோட்டிங் திரும்பி நல்லா அடிச்சிருங்க. இது மாதிரி கொஞ்சம் தள்ளி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிடும், எல்லா இடத்துலையும் கவர் ஆகிடும். நம்ம செல்லோ டேப் அந்த பிளாஸ்டிக் பிளாக் இதில் ஒட்டி இருந்ததுனால அந்த பெயிண்ட் எல்லாம் அது மேலே பட்டிருக்காது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டேப்பெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பிச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஸ்டிக்கர் பிளாஸ்டிக் செல்லோ டேப் ஒட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணி அழகாக நீட்டாக ஒட்டினீங்கன்னா இன்னும் இதை விட நீட்டாக வரும். நான் ரொம்ப அவசரமாக ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அது உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்து எப்படி வரப்போகுதுன்னு. அது எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. திரும்பியும் அது புதுசு மாதிரி ஆகிடுது, இந்த குக்கர் நமக்கு வேஸ்ட்டாக போகல அப்படின்னு சந்தோஷமாக இருந்தது. நல்லா காஞ்ச அப்புறம் பெயிண்ட் காஞ்சு 1 day அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது மாதிரி இந்த டேப்பெல்லாம் எடுத்து பிச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அங்கங்கே பெயிண்ட் ஒட்டி இருக்கும், அப்புறம் அது ஸ்பாயில் ஆகிடும்.
டேப்பை பிரித்து எடுத்ததும் நீங்கள் திரும்பியும் அந்த தின்னரை வச்சு துணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த பிளாஸ்டிக் பிளாக்கு வேறு எங்கேயாவது அந்த சில்வர் பெயிண்ட் ஒட்டியிருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சைட்லலாம் அது கொஞ்சம் சில்வர் அங்கங்கே ஒட்டியிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம். பட் நீங்கள் நீட்டாக ஒட்டியிருந்தீங்கன்னா சில்வர் டேப்பை அதுக்கு அவசியமே இருந்திருக்காது. பட் நான் சில இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தேன், அதனால இந்த சில்வர் பெயிண்ட் இந்த பிளாக் இதில் ஒட்டிருது. பட் இந்த தின்னர் வச்சு நான் வைப் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிளாக் மேலே ஒட்டியிருந்த சில்வர் பெயிண்ட் போக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது போகலை இன்ஃபேக்ட். அதனால் நீங்கள் நல்லா ஒட்டிக்கிட்டு பெயிண்ட் அடிங்க. குக்கரோட நான்ஸ்டிக் இன்னர் பேன் நல்லா தான் இருந்தது. நான் அதை அப்படியே அதுக்குள்ளே இப்போ வைக்க போகிறேன். இதோட கவர் பியோர் ஸ்டீல் தான், அதனால சும்மா க்ளீன் பண்ணினேன். அதை ஒன்றும் பெயிண்டே பண்ணலை, ஏன்னா அது பியோர் ஸ்டீலில் இருந்தது. ஆக்சுவலி ப்ரீத்தி இந்த சைடில் ஃபுல்லாகவே ஸ்டீலில் பண்ணியிருந்தா நமக்கு எப்போவுமே புதுசாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஐ திங்க் அவங்க ஃபுல் பியோர் ஸ்டீலில் பண்ணணும். அப்போ தான் இந்த குக்கர் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாருங்கள். புது குக்கர் மாதிரி ஆகிவிட்டேன். இப்போது நான் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ண போகிறேன். பாருங்கள், கரெக்டாக ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.